வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஃபேமிலி நம்ம வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து பிடிச்ச இடமா சூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிறோம் இல்லைங்களா? நிறைய நிறைய இடம் பார்த்துட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி வந்து உள்ளே வந்துட்டு என்டர் அப்புறமா சில சில பேர் வந்துட்டு செய்கிற தவறான விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. என்ன கணவனோ இல்லை மனைவியோ அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, வெளியே தெரியாது நம்ம வந்து நம்ம வீட்டு நடக்கிற விஷயங்கள் வெளியாக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த அந்த ஒரு இதனால அவங்க வந்துட்டு செய்கிறாங்க. வந்து வெளியில் வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க தான், ஆனால் அது வந்துட்டு உண்மைதான். ஆனால் கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும், சரிங்களா? அதனால் நம்ம மனசாட்சியப்படி தான் நம்ம வந்துட்டு செயல்படணும் எப்பயுமே. ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்க தான் அந்த கணவனும் சரி, அந்த மனைவியும் சரி. அந்த மாற்றிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு சூஸ் பண்ணும்பொழுது எப்படி நீங்கள் வந்துட்டு செயல்பட்டீங்களோ அதே மாதிரி தான் அந்த நீங்கள் சாக வரைக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு வந்து உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிடுச்சு, அல்ல அந்த பையன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி தான் இருக்கணும், சரிங்களா? அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றி பேசுறதுனால அந்த ஃபேமிலி வந்துட்டு வந்து பாதிக்கப்படுது, சரிங்களா? இதுக்கு வந்துட்டு ஒரு சரியான தீர்வு இருக்குது. என்ன தீர்வு வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி செயல்பட்டதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியே தெரியாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு டாமினேட்டாக வந்துட்டு இருக்கவங்க வந்து செயல்படுறது. இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணான்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுவான மனிதர்கள் அந்த பொதுவான அந்த மனுஷங்க முன்னாடி உட்காந்து பேசணும், சரிங்களா? உட்காந்து பேசிட்டு ஓகே நமக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு தரப்பு மக்களும் வந்துட்டு அதை வந்துட்டு ஓகே வந்து சரி சொன்ன அப்புறமா தான் நம்ம வந்து மேரேஜ் லைஃப்குள்ளேயே வந்துட்டு என்ட்ரு ஆகணும், சரிங்களா? ஏன்னா இப்போ அதை மாற்றி பேசுகிறதுக்கு யாராலையுமே வந்து முடியாது. மாற்றி பேசுனா நீங்கள் வந்து யார்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கு வந்து சேர்த்து வச்சாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லணும், சரிங்களா? இது நீங்கள் இது நம்ம பண்ணுறதை தவிர இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ராங்கான பீப்புள்ஸ் வந்துட்டு மாற்றுறதுக்கு வேறு வழி கிடையாது, சரிங்களா? நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து நாளாகும், சரிங்களா? ஆனால் நம்ம ஃபேமிலி வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் வந்துட்டு இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்து வந்து வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் சைடாக தான் பேசுகிறாங்க. ஒன் சைடானா அந்த பையனுக்கு அந்த 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 ஊர் ஆளுங்க வந்து அந்த பையனுக்கு சார்ந்தவங்கன்னா அப்போ அந்த பையன் வந்து என்ன துணி பண்ணாலும் அந்த பையனுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா, இந்த பொண்ணு வீட்டில் யார் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்களோ அந்த 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 பர்சன்ஸ்க்கு வந்து முன்னாடி உட்காந்து பேசி ஓகேவா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்து உள்ளே வந்துட்டு மருந்து என்ட்ராகணும். ஏன்னா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும், சரிங்களா? மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும். இந்த அந்த அந்த நகை போடுறாங்க இல்லையா, அந்த அந்த நகை போடுறதுலேருந்து அப்புறம் இந்த சீர்வரிசை செய்கிறாங்க இல்லையா, அந்த சீர்வரிசை செய்கிறதுலேருந்து எல்லாமே சொல்கிறேன் நான். என்ன ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் நினைக்கணும் அப்படின்ட்டு நீ வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அந்த என்ட்ரு ஆன அப்புறமா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது, சரிங்களா? இந்த மாதிரி இது நடக்குது ஃபேமிலிக்குள்ளே. இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் வெளியே தெரியாது அப்படிங்கிறதுனால. அதனால தான் நான் சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வந்துட்டு அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து என்னது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ நீங்கள் போட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க,
யார் ராங்காக வந்துட்டு யார் இருக்காங்களோ யார் வந்துட்டு இருக்காங்களோ அவங்க. ஓகேங்களா? ம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேமிலி வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இதால் தான் நான் சொல்கிறது. நன்றி.